எல்லாருக்கும் வணக்கம். என் தாய்மொழி தமிழ்னால தமிழ்நாட்டில் என்னோட மக்கள் கூட வாழ விடுங்க. நான் யாருக்கிட்டேயும் காசோ பணமோ எனக்கு வீடு கொடுங்க, பங்களா கொடுங்க, எதுவுமே நான் கேட்கல. நான் இதை எல்லா வீடியோலையும் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே வருவேன். அவங்கவுங்களோட சுயநலத்துக்கு எதோ சொன்னால் கூட இன்றைக்கி வரைக்கும் என்னோடது ஐம் ஸ்டாண்டிங் பை தட் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ நான் முதலமைச்சர் ஸ்டாலின் சார்கிட்ட நீங்கள் காட்டணும்னு விருப்பப்படுறேன். பெங்களூரில் எங்களுக்கு யாரும் கிடையாது. நான் மீண்டும் இந்த வீடியோவில் நல்லா உறுதிப்படுத்துகிறேன். பெங்களூரில் எங்களுக்கு யாரும் கிடையாது. பேரலிசிஸ் ஆனால் எங்கள் அக்கா வச்சுக்கிட்டு எங்கள் அக்காவுக்கு நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்காங்க 5 வருஷமாக. விபச்சாரி பட்டம் கட்டுறாங்களே எல்லாருமே. எந்த விபச்சாரியும் ஒரு அக்காவை பேரலிசிஸ் ஆன அக்காவை வச்சுக்கிட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நான் சமைச்சு வீடை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி 5 வருஷமாக பெங்களூரில் ஜெயிலில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதை தான் நான் ஒரு விண்ணப்பமாக வச்சேன். தயவு செஞ்சு என்னைய வாழ விடுங்க தமிழ்நாட்டில் என் மக்கள் கூட அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னென்ன ஆச்சுன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இன்னும் அந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. நான் இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் சார்கிட்ட கேட்குறேன். அவள் பாட்டுக்கு இங்கே சென்னையில் ஒரு வீடு எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை, எனக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுத்தாங்கன்னா அவங்கள மிரட்டுவாங்க, இதெல்லாம் நிறைய நடக்கிறதுனால எங்கள் 2 பேரும் பெண்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லி திமுகவில் சேர்ந்து நான் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் தமிழ்நாட்டில் வாழணும், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது ஸ்டாலின் சார் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா? எங்கள் அக்காவை கூட நான் சென்னையில் வாழணும், எனக்கு யாரும் கிடையாது, அண்ணாதையாக நான் இருக்கேன். பெங்களூரில் அண்ணாதையாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு முடியல, இந்த இது முடியல எனக்கு. நானும் எல்லோரும் போல் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன். இது எனக்கு தயவு செஞ்சு ஸ்டாலின் சார்ட்ட இந்த வீடியோ காமிச்சு யாராவது பெங்களூர் பார்க்குறதும் பார்க்கலாம் நான் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. எங்களை மீண்டும் தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுக்குறீங்களா? மக்கள் எல்லோரும் எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நடந்துடும். தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணி ஸ்டாலின் சார் பார்க்கும்படி தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. வணக்கம்.